அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கடந்த நாட்கள் நினைக்கும் போது எனக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கு. நம்முடைய பாஸ்டர் அங்கே 6th அட்மிஷன் வந்தப்ப அந்த காட்சியிலேருந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. அன்னைக்கு இருந்த அதே அன்பை இன்னைக்கு நான் பார்க்குறேன். அல்லேலூயா. அதாவது சூழ்நிலைகள் மாறும்போது, காலங்கள் மாறும்போது மனுஷனுடைய அன்பு மாறி போயிடும். ஆனால் நம்ம பாஸ்டர்கிட்ட அப்படி கிடையாது. அதே அன்பு, அதே மாதிரியான குணங்கள் இன்றைக்கு நான் பார்க்குறேன். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரே ஒரு குறை தான் இருக்குது, அது உங்களுக்கும் தெரியும். இந்த 2026 வருஷத்தில் அந்த குறையை கர்த்தர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. இந்த வருஷமெல்லாம் நாம் செஞ்ச காரியங்கள், ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகள், அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், இது எல்லாத்துக்கும் சேர்த்து நாம் நன்றி சொல்லுகிற ஒரு நாளாக தான் இது இருக்கு. இந்த நாளுடைய செய்தி என்னன்னா, இந்த வருஷமெல்லாம் நாம் ஏறெடுத்த ஒரு ஜெபத்தை, இந்த வருஷமெல்லாம் ஏறெடுத்த ஒரு ஜெபத்தை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 103ஆம் சங்கீதம் 1லிருந்து 3 வரைக்கும். பார்க்காம சொல்லணும். இருங்க. இந்த வசனத்தை தாவீது யாருக்கு சொல்றாருன்னா, தன்னுடைய ஆத்துமாவுக்கு சொல்றார். தனக்கே சொல்லிக்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எதுக்காக ஸ்தோத்திரிக்கணும்? முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எதற்காக ஸ்தோத்திரிக்கணும்? அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல நன்மைகளை மறவாதே.
அவர் செய்த சகல உதவிகளை மறவாதேன்னு சொல்லி தனக்குத்தானே சொல்லிக்கிற ஒரு வசனம் தான் இது. அதனால தான் இது ஒரு நாளும் ஒரு பிரேயரில் நாம் இதை நம்ம சொல்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. 10 பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு, ஒரு ஆள் மட்டும் திரும்பி வந்தான், மற்ற 9 பேர் எங்கேன்னு ஆண்டவர் கேட்டார். அப்படின்னா நம்ம நன்றி சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறாரோ இல்லையோ, ஒருத்தங்க நம்ம நல்லது செஞ்சால் நம்ம நன்றி சொல்லி தான் ஆகணும். ஆக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எதுக்காகன்னா, அடுத்த வசனம் வாசிங்க. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறார். அது பெரிய விஷயம். அது ஒரு வார்த்தையும் பெரிய பெரிய விஷயம். நம்முடைய வியாதிகள் எல்லாம் அவர் நீக்கி இருக்கிறாரு, நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றி இருக்கிறார், இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கி இருக்கிறார். அப்போ பாவத்துக்கு எவ்வளோ பெரிய தண்டனை இருக்குது, அதில் நம்ம அவர் காப்பாற்றிருக்கிறார், பாவத்தை மன்னித்து இருக்கிறார். எத்தனை விதமான சூழ்நிலைகள், வியாதிகள் வந்தது, பலவீனங்கள் வந்தது, கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். பெரிய பெரிய கோட்டீஸ்வரனெல்லாம் கொரோனாவில் செத்து போயிட்டான், ஆண்டவர் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நம்முடைய உடம்புக்குள்ள ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சிட்டு இருக்கிறார். எப்படின்னா, எங்கள் மாமனாருக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்துடுச்சு, மூச்சு விட முடியல. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணோம். ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. எதுக்குன்னா, அவருக்கு மூச்சு விடுறதுக்கு, அந்த பம்ப் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய். ஒரு வாரம் இருந்தார், 70,000 ரூபாய். அந்த நுரையீரல் வந்து காற்றை வந்து அமுக்கி விடுறதுனால அந்த சுவாசம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நுரையீரல் வந்து தடைப்பட்டுருச்சுன்னா மூச்சு நின்று போயிடும். ஆனால் நம்ம யாராவது நினச்சிருக்கிறோமா நம்முடைய நுரையீரல் நல்லா வேலை செய்யணுன்ட்டு? ஆனால் ஆண்டவர் சரியாக இயக்கிட்டு இருக்கிறாரு. அது இயங்கிறதுனால நம்ம மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஹார்ட் இருக்குது, அது பட்டுன்னு அடிக்குது இல்லை, அதுலேருந்து ரத்தம் வந்து வெளியே போயிட்டே இருக்குது. அப்போ உடம்பு முழுக்க அது போயிட்டே இருக்குது. அது அடிக்கடி அந்த மாதிரி அடிக்கிறதுனால தான் உயிர் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் அந்த ஹார்ட்டை கரெக்டாக நம்ம ஃபங்க்ஷன் பண்ண வச்சுருக்கிறார். ஒரு ஹார்ட்டில் பிளாக் வந்துச்சுன்னா ஆஞ்சியோகிராம் சொல்கிறாங்க, பல லட்சம் செலவு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன்னா 10 லட்சம் 20 லட்சம்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே கிடையாது, ஃப்ரீயாக நமக்கு ஆண்டவர் ஹார்ட்டை வச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். துபாயிலேருந்து எங்கள் பிரதர் வந்தார். என்னான்னு கேட்டால், அவருக்கு கிட்னியில் ப்ராப்ளம், அதனால் ரத்தம் வந்து கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இங்கே தான் அட்மிட் பண்ணாங்க, பூந்தமல்லி ஹை ரோட்டில். வாரத்தில் 3 நாள் டயாலிசிஸ் பண்ணணுமா. உடம்புலேருந்து ஒரு டியூப் எடுத்து மிஷினுக்குள்ளே போடுவாங்க, அதுக்குள்ளேருந்து ஒரு டியூப் வந்து உடம்புக்குள்ளே வரும். இந்த ரத்தம் அந்த மிஷினுக்குள்ளே போயிட்டு சுத்தமாகி திரும்ப உடம்புக்குள்ளே வரும். இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 7,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. வாரத்துக்கு 3 நாள் கணக்கு போட்டு பாருங்கள். இவ்வளோ பெரிய மிஷின் என்ன செய்யுதுன்னா, இந்த ரத்தத்தெல்லாம் உள்ளே வாங்கி அதை சுத்தம் பண்ணி திரும்ப உடலுக்குள்ளே அனுப்புது. இவ்வளோ பெரிய மிஷின் செய்கிற வேலையை ஒரு சின்ன கிட்னி ஆர்டர் நம்ம உள்ளே வச்சிருக்கிறாரு. அந்த கிட்னி செஞ்சுக்கிட்டு இருக்குது. நாம் அதெல்லாம் நினைக்கிறதே இல்லை. ஆர்டர் கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் யோசித்து பார்த்தா நம்ம என்ன தான் ஆர்டர் செய்ய முடியும்? ஒரு விஷயமும், ஒரு கல்லீரல் பார்த்தா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நமக்குள்ளே ஆண்டவர் அற்புதங்கள் செஞ்சுட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷமும் ஒரு நொடி பொழுதும் அவர் நம்மை பாதுகாத்துக்கொண்டே இருக்கிறார். அப்போ தான் அது உணர்ந்து தான் தாவீது சொல்கிறாரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. பாவங்களை மன்னிக்கிறது ஒன்று, வியாதிகளையும் அவன் மட்டும் குணமாக்கியிருக்கிறார். அப்புறம் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டார். நம்முடைய உயிரையே அவர் காப்பாற்றி வச்சிருக்கிறார் இல்லையா? போன வருஷம் இந்த வருஷம் இல்லை, நிறைய பேர் அந்த கொரோனால லட்சக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க. பெரிய பெரிய ஆட்கள், எஸ்பி பாலசுப்ரமணியம் எவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்து கூட காப்பாற்ற முடியல. ஆனால் நம்ம உயிரோடு வச்சிருக்காரு ஆண்டவர். அவ்வளோ பெரிய கிருபை. அதுக்கப்புறம் சொல்லுங்க, 2 விஷயம் அதில் சொல்லப்படுது. கிருபை ஒன்று, இரக்கம் ஒன்று. கிருபை என்றது ஆண்டவர் இலவசமாக கொடுக்குற ஒரு ஈவு. 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்தாங்க, இந்த பயணம் செஞ்சாங்க. அந்த 40 வருஷம் ஆண்டவருக்கு அவங்களுக்கு கொடுத்துரு தான் கிருபை. அந்த கிருபையினால் தான் 40 வருஷம் அவங்க சர்வைவ் பண்ணாங்க. ஒரு நாளும் அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு, எல்லா விதமான சுகத்தை கொடுத்தாரு, அவங்க வழி நடத்தினார். பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இப்படி ஆண்டவர் 40 வருஷம் அவங்களுக்கு கூடவே இருந்தார். அது மட்டுமல்ல, ஒரு வியாதியும் வராமல் அவங்கள பாதுகாத்தார் 40 வருஷம். ஒரு நாள் அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்தார்.
வானத்திலிருந்து தேவதூதர்கள் சாப்பிட்ற மன்னாவை ஆண்டவர் கொடுத்தாராம். சாதாரண மனுஷங்களுக்கு தேவதூதர்கள் சாப்பிட்ற மன்னாவை கொடுத்துருக்கிறார். நாளைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு யாருமே எடுத்து வைக்கல. காரணம் என்னன்னா, அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக திரும்பி ஆண்டவர் மன்னாவை வானத்திலிருந்து அனுப்பினார். அப்போ ஒரு நாளும் புதுசாக மன்னா வந்ததுனால அவங்களுக்கு வேறு எண்ணமே வரல, எடுத்து வைக்கலாம் சேமித்து வைக்கலாம் அந்த எண்ணமே கிடையாது. அப்போ இந்த மன்னான்னு எதை நான் சொல்கிறேன்னா, கிருபையை ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு புதுசாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாளும் அவருடைய கிருபை புதுசாக இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. எதுக்காக ஒரு நாளும் அவர் தரணும்? வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொடுத்தா அந்த வாரம் முழுக்க போதாதா அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு நாளும் ஏதாவது பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. பாடுகள் நிறைந்த உலகம், போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. இந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். அப்போ நாம் சொல்லணும், 2025 வருஷத்தில் என் கூட இருந்தீங்களே ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தில் என் கூட இருங்க. உங்களுடைய ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கையே மாறிடும். உங்களுடைய கடைக்கண் பார்வை போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கையே வளமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அவரை நாம் பற்றி கொள்ளணும். ఎన్ని బాధలున్నను ఇబ్బందులైనను ఎంత కష్టమొచ్చినా నిష్ఠూరమైనను నీ ఉంటే నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేనుంటానేసయ్యా, నీ మాట చాలయ్యా, నీ చూపు చాలయ్యా, నీ తోడు చాలయ్యా, నీ నీడ చాలయ్యా, నీ ఉంటే నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేనుంటానేసయ్యా. ఆస్తులన్నీ పోయినా అనాథగా మిగిలినా, ఆకులే విదనాడినా, ఆరోగ్యం క్షీణించినా, నీ మాట చాలయ్యా, నీ చూపు చాలయ్యా, నీ తోడు చాలయ్యా, నీ నీడ చాలయ్యా, నీ ఉంటే నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేనుంటానేసయ్యా. வருஷம் கர்த்தர் நம்ம கூட இருக்க போகிற ஒரு வருஷமா இருக்கும். கடந்த நாட்களில் நம்ம கூட இருந்து கண்மணி போல நடத்தினவர் இப்போ நம்ம கூடவே இருக்க போறாரு. புதிய வருஷத்தில் அடியெடுத்து வைக்கும் போதும் அவர் பிரசன்னத்தினால் நம்ம வழிநடத்த போறார். அது மட்டுமல்ல, உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறதுன்னு பைபிளில் அடுத்த வசனம் சொல்லுது. அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற கிருபை என்னன்னா, அவங்க என்னைக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அல்லேலூயா. பாஸ்டர் பார்க்குறீங்க, ஏதாவது மாற்றம் தெரியுதா? அதே மாதிரி தான் இருக்கிறார். காரணம் கர்த்தருடைய பிள்ளைக்கு அவர் கொடுக்குற ஈவு. அப்போ காலங்கள் சென்றாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கிருபை என்றும் மாறாததாக இருக்கிறது. இந்த வசனத்தை இன்னும் போயிட்டே இருந்தால் அவர் செஞ்ச அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளம். அவனுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற கிருபைகள் அளவிட முடியாதது. இதுக்கெல்லாம் நாம் என்ன செய்ய முடியும்? அது மட்டுமல்ல, நாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பதில் இல்லாத ஜெபம் எதுவுமே கிடையாது. ஒருவேளை தாமதமாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த 25ஆம் ஆண்டு முடிக்கிற நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராகவே இருந்திருக்கிறார். ஜெபம் கடவுளுக்கு நமக்கு இருக்கிற ஒரு நல்ல தொடர்பு, ஒரு பாலம். நம்மையும் ஆண்டவர் இணைக்கிறது ஜெபம். இந்த ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது. எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும், எந்த ஒரு ப்ரேயர் மீட்டிங்காக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெபத்துக்குன்னு அதிக நேரத்தை நம்ம ஒதுக்குறோம். வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் செய்கிறோம். அப்போ இது எல்லாத்துலேயுமே ஜெபம் எதுக்குன்னா, ஜெபமே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த மேலே ரூஃப் இல்லைன்னா என்ன ஆகும்? நேராக பனி பெய்யும், பகலில் வெயில் அடிக்கும். அப்போ இதெல்லாம் தடுத்து காக்கிறது எதுன்னா இந்த ரூஃப் தான்.
அதுபோல் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கின்ற ஒரு அரணாக இருக்குது. அப்போ இந்த 2025 வருஷத்தில் நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களில், சபையில் ஏறெடுத்த ஜெபங்களில் எல்லாத்துக்குமே ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னா அவனுக்கு நான் வயசே பத்தாது, ஆயுசே போதாது. அவ்வளோ நன்மைகள் செய்த ஆண்டவருக்கு நம்ம ஒரு கைமாறு செய்ய முடியாது. தாவீது கேட்குறார், நீ செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? 1000 ஆடுகள் 1000 காளைகள் பலியாக கொடுத்தாலும் அது உமக்கு ஈடாகாது. பாய்ந்து வருகிற நதி போல பரிமள தைலத்தை ஊற்றினாலும் அது உமக்கு ஈடாகாது. நான் பெற்றெடுத்த பிள்ளையே கொடுத்தாலும் கூட அது உமக்கு ஈடில்லை. அப்போ நான் என்னதான் கொடுக்கறது? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்வேன். நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்று அவருக்கு நம்ம சொல்லவே முடியாது. 2026 வருஷத்துக்குள்ளே நம்ம அடியெடுத்து வைக்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிகளை சொல்லி துதிகளோடு தான் புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். ஆண்டவர் சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா ஜெபம் பண்ணும்போது தான் நமக்கு தூக்கம் வரும். சில பேர் தூக்க மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வராது, ஆனால் ஜெபம் பண்ணலாமான்னு ஒன்று அப்படியே கண்ணு சொக்கும். அதனால் ஆண்டவர் சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் பைபிள் சொல்லுது. அப்படின்னா ஜெபம் பண்ணது தான் நமக்கு அசதியாக வரும், டயர்டாக வரும், படுத்துடலாமான்னு தோணும். அதனால தான் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறாரு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். 2வது இப்படி சொன்னார். 3வது என்ன சொல்கிறாரு? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறது அப்புறம் இஷ்டம் போல உலக பிரகாரம் வாழ்றது அப்படி கிடையாது. எப்பவுமே ஜெப சிந்தனையோடு நம்ம இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது. 2024 வருஷத்தில் நம்ம எவ்வளோ ஜெபத்துக்கு நேரம் கொடுத்தோமோ அதை விட அதிகமாக 26ஆம் வருஷத்தில் நாம் ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்கணும். ஜெபம் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்க அருமையான ஒரு வரப்பிரசாதம். எங்கேயுமே இது கிடையாது. அங்கே போனீங்கன்னா என்ன செய்வாங்க? ஒரு தட்டில் பழம் பூ வச்சு உள்ளே கொடுப்பாங்க. பூசாரி போய் உள்ளே ஜெபம் பண்ணிட்டு வந்து வெளியே கொடுப்பாரு. ஆனால் நமக்கு அப்படியெல்லாம் கிடையாது. நேரடியாக ஜெபம் பண்ணலாம். அப்படி தானே? நம்ம எதுவுமே ஆண்டவர்கிட்ட நேரடியாக கேட்க முடியும். சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தே. ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர் தமை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கிறேன் நாதா. என் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. ஜெபம் என்று சொல்லும்போது விசுவாசத்தோடு தான் நம்ம ஜெபிக்கணும். இது கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு சந்தேகத்தோடு ஜெபிச்சா அது நிச்சயமாக நடக்காது. ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ நாம் ஜெபத்தில் கேட்கும்போது விசுவாசத்தோடு கேட்கும்போது அதன் ஆண்டவர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். எதுவாக இருந்தாலும் சரி, விசுவாசம் நமக்கு அடிப்படையான ஒன்று. நம்மலாம் விசுவாசிகள். அப்போ விசுவாசம் இல்லாமல் நம்ம விசுவாசிகளை சொல்லிக்க முடியாது. அப்போ இந்த விசுவாசம் தான் நமக்கு ஆதாரமாக இருக்குது. 25ஆம் வருஷத்தில் நடத்தின ஆண்டவர் புது வருஷத்தில் என்னை நடத்த போகிறார். இந்த புதிய வருஷத்தில் என்னை வெற்றிகரமாக கரம் பிடித்து நடத்துவார். இதுவரை நான் காணாத அதிசயங்கள், இதுவரை நான் பார்க்காத அற்புதங்களை 26ஆம் வருஷத்திலே கர்த்தர் எனக்காக செய்வார்.
அந்த விசுவாசத்தோடு நம்ம அடியெடுத்து வைக்கும்போது தான் பெரிய பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். ஆண்டவர் சொன்னாரு, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா ஒரு மலையை பேத்து கடல்ல போட்டுடலாம் அப்படின்னாரு. இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா? ஒரு மலை போயிட்டு எப்படி கடல்ல விழுந்துரும் அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் சும்மாலாம் சொல்ல மாட்டாரு. அப்ப அது ஒரு வார்த்தை ஆண்டவர் போடுறாரு, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படியே ஆகும். இதுதான் நமக்கு வராது. மலையாவது கடல்ல போய் விழுறதாவது நாம் நினைப்போம். ஆனா பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும் இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். இதில் வெளியே வருவது கர்த்தர் கிருபை செய்வார், அவருடைய பலன் எனக்கு வரும் என்ற விசுவாசத்தோடு நாம் எந்த வேலை செய்யும் போதும் கர்த்தர் நமக்கு இதிலே வெற்றி தருவார். இந்த வருஷம் நமக்கு ஒரு சிலருக்கு பயமா இருக்கலாம். இந்த வருஷம் எப்படி இருக்குமோ தெரியலையே, இந்த புது வருஷம் எப்படி இருக்குமோ, கடந்த வருஷத்தை இருந்ததை விட கஷ்டம் வந்துருமோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அப்படி அல்ல. முழு விசுவாசத்தோடு கர்த்தர் இந்த வருஷத்தை எனக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். 25ஆம் வருஷத்தை விட 26ஆம் வருஷம் எனக்கு ஆசீர்வாதமான வருஷம் என்று நாம் மனதார அறிக்கையிட்டு புது வருஷத்துக்குள்ளே விசுவாசத்தோடு அடியெடுத்து வைக்கும்போது இந்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக தான் அமையும். ஆகவே ஒரு நாளும் ஒரு நொடி பொழுதும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். 2வது, செய்ய போகிற நன்மைகளுக்காக முன்கூட்டியே நாம நன்றி சொல்ல வேண்டும். அதுதான் விசுவாசம். நடக்க போறதே முன்னாலேயே நான் விசுவாசித்து நன்றி சொல்ல வேண்டும். நமக்கு வேண்டிய பணம், நமக்கு வேண்டிய சுகம், நமக்கு வேண்டிய ஆரோக்கியம், நமக்கு வேண்டிய சமாதானம், சந்தோஷம், இதெல்லாம் புதுசா ஆண்டவர் உருவாக்கி தர போறதில்லை. எல்லாத்தையும் ரெடிமேடா செஞ்சு வச்சுட்டார் ஆண்டவர். கல்வாரி சிலுவையில் எல்லாம் ரெடியா இருக்கு. எப்ப நாம் எடுத்துக்க முடியும்னா விசுவாசிக்கும் போது. அப்ப இது வரைக்கும் நம்ம எடுக்காம இருந்தா புது வருஷத்துல அந்த விசுவாசத்தோட நமக்கு அடியெடுத்து வைத்து எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்ளணும். பைபிள்ல எழுதி வச்சிருக்க வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு தான். அல்லேலூயா. ஆபிரகாமின்னு சொன்னா அது ஆபிரகாம் மட்டுமல்ல, நமக்கும் தான். அது யாக்கோபின்னு சொன்னா யாக்கோவுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு எல்லாம். இஸ்ரவேலைன்னு சொன்னா அது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவங்களாக அல்ல, நம்ம எல்லாருக்கும். அப்ப வேதத்தில் காணப்படுகிற அத்தனை வாக்கு தத்தங்களும் 2026ஆம் வருஷத்தில் நமக்கு ஆசீர்வாதமாக வாய்க்கும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நம்ம அடியெடுத்து வைப்போம். கடைசியாக ஒரு உதாரணத்தை சொல்லி நான் பாடலோடு நிறைவு செய்கிறேன். ஒரு படகு கடலில் போகுதுன்னா ஈஸியாக போயிடாது. மெரினா பீச்சில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பேர் சேர்ந்து படகு உள்ளே தள்ளி விடுவாங்க. திருப்பி கரைக்கு அடிச்சுட்டு வந்துடும். திரும்ப தள்ளி விடுவாங்க. அதனால நிறைய முறை ட்ரை பண்ணி தான் அது தண்ணிக்குள்ளே போகும். சரி, அப்படி தான் போயிடுச்சே, இனிமேல் போயிடும்னு நினச்சா பெரிய பெரிய அலை மோதிச்சுன்னா படகு போய் தூக்கி அடிக்கும். சில இடத்துல தண்ணிக்குள்ளே பெரிய பெரிய மலை இருக்கும், பாறை இருக்கும், மோதினா படகு செதறிடும். சில இடத்துல திமிங்கலம் இருக்குமா, ஒரு கப்பலே கவிழ்க்கக்கூடிய அளவுக்கு. அதெல்லாம் தாண்டி தான் படகு போய் ஆகணும். நடுக்கடலில் போகும்போது சில நேரத்தில் புயல் காற்று வரும், சூறாவளி காற்று வரும், படகு மாட்டினா அவ்வளோதான். இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் தான் ஒரு படகு கடலில் போயிட்டு இருக்குது. நம்முடைய வாழ்க்கை ஒரு படகு தான். இந்த வாழ்க்கை படகுல இயேசு நம்ம கூட இருந்தாருன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை படகு கரை சேரும். அந்த விசுவாசத்தோடு தான் புதிய ஆண்டுக்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்கணும். கடலின்னும் இயேசு மார்க்கத்திலே, படகின்னும் விசுவாசத்திலே பயணம் செல்லலாம், நாம் பயணம் செல்லலாம். கடலின்னும் இயேசு மார்க்கத்திலே, படகின்னும் விசுவாசத்திலே பயணம் செல்லலாம், நாம் பயணம் செல்லலாம். துன்பங்கள் என்னும் அலை வரலாம், துவண்டு போகும் நிலை வரலாம். இன்பமே இயேசு அருகில் உண்டு, இன்பமே இயேசு அருகில் உண்டு. இதயம் கலங்காமல் நாம் செல்லலாம். கடலென்னும் இயேசு மார்க்கத்திலே, படகென்னும் விசுவாசத்திலே பயணம் செல்லலாம், நாம் பயணம் செல்லலாம். தடைகள் என்னும் மலை வரலாம், இடையில் நம்பிக்கை இழந்திட
தள்ளாமல் நாம் செல்லலாம். கடலின்னும் இயேசு மார்க்கத்திலே, படகின்னும் விசுவாசத்திலே பயணம் செல்லலாம், நாம் பயணம் செல்லலாம். கடலின்னும் இயேசு மார்க்கத்திலே, படகின்னும் விசுவாசத்திலே பயணம் செல்லலாம், நாம் பயணம் செல்லலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தினீர். இந்த புதிய வருஷத்திலே நாங்கள் நுழைய இருக்கிறோம். அதே விசுவாசத்தோடு நாங்கள் நிலைத்திருக்க, அந்த விசுவாசத்தோடு அடியெடுத்து வைக்க கர்த்தர் கிருபை தருவீராக. எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, சபையிலே கர்த்தருடைய கரம் இந்த புதிய வருஷத்திலே மகிமையாய் விளங்க போவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வருஷத்திலே நன்மையால் முடிசூட்டினீர். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக துதிக்கிறோம். நமது கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட எண்ணற்ற ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த திருச்சபையிலே கர்த்தருடைய கிருபை இந்த வருஷம் முழுவதும் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான பாஸ்டருக்கு ஏற்ற கிருபைகளை கொடுத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரது தரிசனங்களை நிறைவேற்ற கர்த்தர் பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 2025 வருஷம் முழுவதும் அப்படி எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தீர், அப்படி விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றினீர், ஊழியத்தின் எல்லைகளை விசாலமாக்கினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை காட்டிலும் மகிமையான காரியங்களை 2026 வருஷத்திலே கர்த்தர் செய்ய போவதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். விசுவாசத்தோடு அடியெடுத்து வைக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.